பயம் நம்ம எல்லாருக்குமே காமனா இருக்க ஒரு ஃபியர் தான் பயம். இந்த உலகத்துல எல்லாருமே பயப்படுவாங்க. பயப்படாத மனுஷனே இல்லை. இந்த பயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு பெர்லின் டாக்ஸ் தமிழ். இந்த பயம்ன்றது வேற எதுவும் இல்லைங்க, ஒரு எமோஷன் தான். ஹாப்பியா இருக்கிற எமோஷன் மாதிரியே பயம்ன்றது ஒரு எமோஷன் தான். இந்த பயம் நம்மளுக்கு நம்ம அந்த விஷயத்துக்காக நம்ம ஃபைட் பண்ண வைக்கும், அந்த விஷயத்தை பார்த்து ஓட வைக்கும், அந்த விஷயத்தினால ஃப்ரீஸ் ஆக வைக்கும். இந்த பயம்ன்றது பேசிக்கான ஒரு எமோஷன் தான். இந்த உலகத்தில் இருக்க பீப்புள்ஸ் காமனாக ஒரு 5 விஷயத்துக்கு பயப்படுறாங்க அதிகமாக. அந்த 5 விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், சாவுக்கு பயப்படுறது, ஃபியர் ஆஃப் டெத். எல்லாரும் ஒரு நாள் சாவுன்னு நம்மளுக்கு தெரியும், பட் சாவு பயப்படுறது ரொம்பவே அதிக பீப்புளால் பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பட் அவன் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழ மாட்டுறாங்க இந்த சாவுக்கு பயந்து. நீங்கள் யாராச்சும் சாவை பார்த்து பயப்படுற ஆளாந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணி வாழுங்க, பீஸ்ஃபுல்லாக வாழுங்க. நீங்கள் எந்தெந்த விஷயம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாரும் ஒன் டே சாக தான் போகிறோம். இந்த சாவுக்கு இனிமேல் நீங்கள் பயடாமல் இருங்க. ஃபியர் ஆஃப் டெத்துன்றது ஒரு ஃபியராக இருக்குது. ரெண்டாவது, ரொம்ப பேரால் பயப்படக்கூடிய விஷயம் ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ். யாராச்சும் உங்களை கேவலமாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, அசிங்கமாக நினச்சிடுவாங்களோ, தப்பாக நினச்சிடுவாங்களோ, இந்த மாதிரி மற்றவங்களுக்காக வாழ்கிறது ரொம்பவே கேவலமான விஷயம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தாங்க வாழணும். ஒருத்தன் உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவான்றதுனால நீங்கள் கெட்டவனாக ஆகிட போகிறதுல அவன் ஜட்ஜ் பண்ணுறவன் நல்லவனும் இல்லை. இதை புரிஞ்சுட்டிங்கனாலே இந்த ஒரு ஃபியர் உங்களுக்கு இருக்காது. மூணாவது, ஃபியர் ஆஃப் த அன்னோன். இந்த ஒரு பயம் என்னன்னா, அந்த பயமே என்னன்னு தெரியாத பயம் தாங்க. லைஃப் தப்பாகிடுமோ, லைஃப் கேவலமாயிடுமோ, லைஃப்பில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போயிடுமோ, லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு சரி வராதோ, இந்த மாதிரி பயப்படுறது. பட் இந்த ஒரு ஃபியர் தேவையில்லாத ஒரு ஃபியர். இந்த ஃபியரை விட்டு நீங்கள் ஒரு ஃபெய்த், நம்பிக்கை, லைஃப் நல்லா தான் நடந்துருமோ, லைஃப்பில் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருமோன்ட்டு ஒரு நம்பிக்கை வச்சு வாழ்ந்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியர் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபியராக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. நாலாவது, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஒரு வேலை தப்பாக நடந்துருமோ, இந்த விஷயம் தப்பாக நடந்துருமோ, அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ, அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்றது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்குது. இப்போ ஒருத்தர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு வேலைக்கு போகிறாரு, அந்த இடத்துல அவங்க பாஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்ற பயம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அவர் ஏதோ பேச போகிறாங்க, என் ஃப்ரெண்டு இது வேணான்னு சொல்லிடுவானோன்ற பயம். அவருக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க, அவங்களுக்கு பிடிக்காம போயிடுமோன்ற பயம். இந்த மாதிரி இருக்க பயம் ஒரு ரிஜெக்ஷன் தான். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே உங்களை அப்ரூவ் பண்ணணும்னு தேவையில்லை. உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்றத உங்களுக்காக நீங்கள் வாழணும். யார் ரிஜெக்ட் பண்ணா போய் ஃபேஸ் பண்ணுங்கள், ஃபேஸ் த ரிஜெக்ஷன், அவ்வளோதாங்க. அஞ்சாவது, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்க ஒன் ஆஃப் த ஃபியர், இது ரொம்ப அதிகப்படியான பீப்புளுக்கு இருக்குது, அதுதான் ஃபெயிலியர்ஸ், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அதிகப்படியான பீப்புள் அவங்க ஃபெயில் ஆகிடுவோமோ, லைஃப்பில் தோற்று போயிடுவோமோ, அந்த மாதிரி இருக்க ஒரு பயம். இந்த ஒரு பயம் ஏகப்பட்ட பீப்புளுக்கு இருக்கும். ஆனால் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கும் அவங்க லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து தான் அவங்க மீண்டு போயிருப்பாங்க. நீங்களும் சரி நானும் சரி இப்போ ஃபெயிலியராக இருப்போம், பட் ஃப்யூச்சரில் ஒன் டே வி ஆர் சக்ஸஸ்ஃபுல். அதுக்காக நம்மளோட பொட்டன்ஷியல், நம்மளோட ப்ராசஸ், நம்ம என்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நம்ம அதுக்காக பற்றி ஆகணும். நம்ம ஃபெயில் ஆகும் தெரிஞ்சும் மறுபடியும் இறங்குற பார்த்தீங்களா, அதுதான் இந்த உலகத்திலே பெரிய விஷயம். நான் ஒரு பாட்டு சொல்லணும், அந்த லைன், தோத்தா கூட பரவாயில்ல உலகம் ஒன்றும் வெறுக்காது, பட் வேடிக்கை மட்டும் பார்க்காத வெத்தா கூட மதிக்க மாட்டாங்க. தோத்தா கூட பரவாயில்லங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, பட் வேடிக்கை பார்த்து வெற்றியாக இருந்துடாதீங்க. நீங்கள் இனிமேட்டு பயப்படாதா இருந்தால் இந்த ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கவே கூடாது. கடைசியாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் எல்லாருமே பயப்படுறாள் தான், நானும் பயப்படுறாள் தான். பயம் இல்லாத இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. பட் எல்லா பயத்தையும் ஃபேஸ் பண்ணி பாருங்கள், அந்த பயம் பெருசாக தெரியாது.